உலகெங்கிலும் உள்ள டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நேயர்கள் மாதவிலக்கு காலங்களில் உடலுறவு கொள்ளலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான கேள்வி, ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு கேள்வி. ஏன் அப்படின்னா, மாதவிலக்கு பற்றிய பல்வேறு தவறான நம்பிக்கைகளை நம்ம இன்னும் சுமந்துக்கிட்டு இருக்கோம். இது பழைய கால நம்பிக்கைகளை இன்னும் அப்படியே கொண்டு வச்சுட்டு இருக்கோம். மாதவிலக்கு என்பது ஒரு ஒரு கழிவு திரவம். அது வெளியே வரும்போது நிறைய நச்சு பொருட்கள் உள்ள இருக்கும். அந்த நேரம் உறவு கொண்டா கணவருக்கு ஜன்னி வந்துடும்னு நிறைய பெண்கள் நம்புறது, ஆண்களும் இப்போ கிராமங்களில் நம்புவாங்க. சார், நான் அந்த நேரம் இப்போ மென்சஸ் டைமில் செக்ஸ் வச்சுக்கிட்டேன்னு வந்து ஊசி போட்டுவாங்க டாக்டர்கிட்ட. இப்படி பல தவறான நம்பிக்கைகள் இருக்கு. இது உண்மை அல்ல. மாதவிலக்குனா என்ன, அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்குவோம். கர்ப்பப்பை இது பெண் உறுப்பினுடைய குறுக்குவெட்டு. கர்ப்பப்பையினுடைய உட்சுவர் ஒரு இரத்த குழாய்களால் மெத்தை மாதிரி ஒரு பெட் இருக்கு, அது மேலே ஒரு மெத்தை போடுற மாதிரி வளரும். அப்படி மாதவிலக்கு நின்ற ரெண்டாவது நாளில் முதல் நாள் நின்ற நாள்ல இருந்து அது வளர ஆரம்பிக்கும். வளர்ந்து அது குழந்தை அந்த கருவை வந்து ரிசீவ் பண்ணுற, கருவை வந்து ஏற்று உள்ள வளர வைக்கிறதுக்கு அது ரெடி ஆகும். அந்த மெத்தை, அந்த பெண் கருத்தரித்தா நேர கரு நகர்ந்து, கரு குழாயிலிருந்து நகர்ந்து வந்து இந்த அந்த மெத்தையில் வந்து ஒட்டி வளர ஆரம்பிச்சிடும். அது ஃபுல்லாக ரத்த குழாய்களாக இருக்கும். அதனால ரத்தம் அந்த கருவுக்கு ஈஸியாக செல்லும். சரி, அந்த மாதம் கருத்தரிக்கலைன்னா அந்த உட்சுவர் உடைந்து இரத்தமாக வெளியேறும். பெண்ணுறு போலியா அப்படி இரத்தமாக வெளியே வந்துடும். இது வந்து ஒரு ஸ்டெம் செல். இதுல இருந்து ஸ்டெம் செல் தயாரிக்கலாம். நான் இதை பல புத்தகங்கள்லையும் எழுதியிருக்கேன். நான் எழுதின புத்தகங்கள் ஸ்டெம் செல் பற்றிய புத்தகங்கள்லையும் பல பத்திரிகைகளையும் பிரசுரிச்சிருக்கோம். அமெரிக்காவில் ஒரு இளம் ஒரு பையனுக்கு வந்து ஒரு வினோதமான இரத்த சோகை நோய். அப்போது அவனுக்கு ஸ்டெம் செல்லுக்கு வேண்டியது வேணும், இருந்தால் தான் அவன் உயிரோடு இருக்க முடியும். அப்போ அவனுடைய சகோதரி, மூத்த சகோதரனுடைய மாதவிலக்கிலிருந்து அதை ஸ்டெம் செல்லை பிரித்து எடுத்து அதிலிருந்து ஸ்டெம் செல்களை வளர்த்து அவனுக்கு அந்த இரத்த சோகைக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. நானும் அந்த என்னுடைய புத்தகங்களை எழுதியிருக்கேன், பலமுறை இதை பேசியும் இருக்கோம். உலகம் முழுவதும் இது பதிவு பண்ண விட்ட விஷயம். இதில் ஒன்றும் சந்தேகத்துக்குரிய விஷயம் அல்ல. அப்போ அது ஒரு ஸ்டெம் செல், ஆரோக்கியமான ரத்தம். கர்ப்பப்பையில் அதில் தான் குழந்தை ஒட்டி வளருது. அது வந்து ஒரு 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 கழிவு பொருள் அல்ல, அது ஒரு ஆரோக்கியமான மனித ரத்தம். அப்போது அந்த நேரத்தில் நீங்கள் உறவு கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? எந்த பிரச்சனையும் வராது. இன்னும் சொல்ல போனால், அந்த நேரத்தில் உறவு கொண்டீங்கன்னா அந்த பெண்ணுக்கு இருக்கக்கூடிய உடல் வலி, மாதவிலக்கின் போது வரக்கூடிய கடுமையான இடுப்பு வலி, தசைகள், கால்களில் வலி, கால் குடைச்சல் எல்லாமே சரியாகும். ஏன், எப்படி சரியாகும் அப்படின்னா, மார்பின் போன்ற ஒரு நல்ல ஹார்மோன் வந்து மூளையிலேருந்து சுரக்கும். ஏன்னா செக்ஸில் அந்த பெண் உச்சகட்டம் அடைஞ்சாங்கன்னா அப்போமார்பின் அப்படி சுரக்கும். அந்த ஹார்மோன் வந்து பாடியில் இருக்க எல்லா பெயினையும் குறைச்சிரும். மனம் வந்து ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமாகும். ஏன் எல்லாரும் செக்ஸ் இப்படி பண்ணுறாங்கன்னா, சந்தோஷம், பாடியில் பெயின் குறையும், ஒரு எலேட்டட் மூட், யூஃபோரியா ஸ்டேட்டு வந்து மூளைக்கு கிடைக்கும். அப்போ இந்த சந்தோஷத்துக்கு தான் எல்லாரும் செக்ஸை திரும்ப திரும்ப பண்ணுறது. அப்போ இந்த உணர்வு வந்து பெண்களுக்கு கிட்டத்தட்ட பல பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் உறவு கொண்டாங்கன்னா உடல் வலியே இல்லாமல் போயிடும். நிறைய பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்கெல்லாம் தொடருவாங்க. பயத்தில் இது எதையுமே பண்ணாத பெண்கள் பயந்துக்கிட்டே இருப்பாங்க. பெரும்பாலான பெண்களுக்கு இது தெரியாது. இது ஏன் இந்த மாதிரி ஒரு தவறான எண்ணம் வந்தது அப்படின்னா, மனிதன் வந்து காடுகளில் வசிக்கும்போது மாதவிலக்கு உள்ள வரக்கூடிய பெண்களை அந்த கூட்டத்தில் கூட்டு போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, விலங்குகளுக்கு நம்மளோட நுகர்வு சக்தி ரொம்ப அதிகம். ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும்போதே அந்த புலி, சிங்கம் போன்ற விலங்குகள் வந்து
மோப்பம் பிடிச்சிரும். இங்கே ஒரு ரத்த வாடை வருதுன்னு சொல்லி மோப்பம் பிடிச்சி விலங்குகள் நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, மாதவிலக்கு வரக்கூடிய பெண்ணை வந்து ஒரு குகைக்குள்ளேயோ இல்லை மரத்து மேலேயோ சேஃபான இடத்துல பாதுகாப்போட விட்டுட்டு அந்த வேட்டையாடுறதுக்கு அந்த குழு போகும். இது இப்படி தொடர்ந்தும் போது கடைசியில் எதனால இது பண்ண ஆரம்பிச்சோம், ஏன் அந்த பெண்ணை ஒதுக்கி வச்சோன்னு தெரியாமல் இன்றைக்கு நாம் அதை எல்லாரும் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது வந்து ஒரு விதமான கழிவு பொருள். அந்த நேரம் அது சாமிக்கு நல்லது இல்லை, கோயிலுக்கு அந்த டைமில் போகக்கூடாது, பல்வேறு விதமான எண்ணங்கள் நமக்கு உண்டு. இதை பற்றி நன்கு தெரிந்த கைனகாலஜிஸ்ட் டாக்டர் எடுத்துக்கிட்டோம்னா, பெண்கள் கைனகாலஜி டாக்டரு எத்தனை பேர் மாதவிலக்கு காலங்களில் அவங்க வீட்டில் இருக்க பூஜை ரூமுக்குள்ளே போவாங்க, இல்லை கோயிலுக்கு போவாங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அவங்களும் இந்த நம்பிக்கைகளை சுமந்துக்கிட்டு அவங்க வீட்டு பூஜை ரூமுக்குள்ளேயும் போக மாட்டாங்க, கோயிலுக்கும் போக மாட்டாங்க. இது ஒரு தவறான நம்பிக்கைன்றது அவங்களுக்கு தெரிந்தாலும், ஆனால் நம்பிக்கையில் அவங்க வாட்டுக்கு அப்படி வச்சுக்குவாங்க. சயின்ஸையும் அதையும் ஒப்பிட்டு பார்த்து ஒரு முடிவுக்கு வர மாட்டாங்க. அது பாட்டுக்கு இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும். அப்போது படித்த விவரம் தெரிந்தவர்களே அப்படி அணுகுமுறை வச்சிருக்கும் போது, சாதாரணமான பெண்கள் அவங்களுக்கு என்ன யாராவது சொல்லி கொடுத்தாங்களோ அல்லது அவங்களுக்கு என்ன தெரிய வந்ததோ அதை அப்படி நம்பிக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டுவாங்க. பெரும்பாலும் நாம் எல்லாருமே நம்ம நம்பிக்கைகளை வச்சு தான் வாழ்கிறோன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. நாம் தமிழ்நாட்டில் இங்கே பிறந்தோன்னா நம்ம இந்துவாக பிறந்திருப்போம், தமிழனாக இந்துவாக பிறந்திருப்போம். நம்ம ஃப்ரான்ஸில் பிறந்திருந்தோம்னா ஒரு கிறிஸ்டியனாக பிறந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அல்லது ஈரானில் பிறந்திருந்தா ப்ராபபிளி முஸ்லீமாக பிறந்து அந்த நம்பிக்கைகள் அல்லாஹ் ஒரு ஆள் தான் கடவுள் அப்படின்னு நம்பிக்கிட்டு அதுக்காக உயிரை விடவும் நம்ம ரெடியாக இருந்திருப்போம். அப்போது நாம் சிந்தனையோட நமக்கு சிந்தனை பிறக்கிறதுக்கு முன்பாக பிறந்த நம்பிக்கைகள் வந்து ரொம்ப கடுமையான ஆளுமை செலுத்தக்கூடியது. நம்மளை நாம் நம்புறது தான் சரின்னு எல்லா மனிதர்களும் ரகசியமாக மனதுக்குள்ளே நம்பிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பெண்களுக்கு அந்த நம்பிக்கை ரொம்ப ஆழமாக இருக்கும். ஒன்று கணவனுக்கு எதுவும் வந்துடக்கூடாது, இது தவறு, அந்த நேரத்தில் தாம்பத்திய உறவு பண்ணுறது, இப்படியெல்லாம் பல தவறான நம்பிக்கைகள் இருக்கும். ஆனால் பல நாடுகளில் வந்து இந்த செக்ஸ் எஜுகேஷன் நிறைய இருக்கக்கூடிய இங்கிலாந்து போன்ற நாடுகளில் அந்த நாட்களில் செக்ஸ் நிறைய வச்சுக்குவாங்க. ஏன்னா கருத்தரிக்க வேண்டான்னு நினச்சா அந்த நாட்களில் இயல்பாக செக்ஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி நாமளும் அந்த நேரங்களில் செக்ஸ் பண்ணுறதுனால எந்த கெடுதலும் இல்லை. சரி, இதில் எந்த குறைபாடுமே இல்லையா அப்படின்னா ஒரே ஒரு சிக்கல் இருக்குது. நீங்கள் மனைவியோட செக்ஸ் பண்ணும்போது பிரச்சனை இல்லை, வேறொரு பெண்ணோட செக்ஸ் பண்ணுறீங்க, ஒரு பார்ட்னர் யாரோ ஒருத்தர் யாருன்னு தெரியல ஒரு பார்ட்டியில் மீட் பண்ணுறீங்க, அங்கே உறவு கொள்கிறீங்க, அந்த பெண்ணுக்கு மாதவிலக்கு வந்திருந்தா உங்களுக்கு தொற்று நோய்கள் வர்றதுக்கு பல மடங்கு வாய்ப்புகள் அதிகம். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஏன்னா ரத்தத்துலேருந்து நேரடியாக தொற்றுக்கள் வந்துடும் உங்களுக்கு. உங்கள் மனைவியோட பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. வேற தெரியாத ஒரு பெண்ணோட உறவு கொண்டீங்கன்னா HIV தொற்று கம்மியாக வரும்னா ரொம்ப சீக்கிரமாக வந்துடும், கண்டிப்பாக வரும். அதே மாதிரி பல்வேறு நோய்கள், ஒரு 30 நோய்கள் இருக்குது, பால்வினை நோய்கள், அவை எல்லாமே அப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால மற்றவர்களோட உறவு வைத்துக்காதீங்க. மாதவிலக்கு டைமில் கண்டிப்பாக வைக்கிறது, நம்ம உறவே வச்சுக்க வேண்டாம், உறவு வச்சுக்கிட்டாலும் மாதவிலக்கு டைமில் கண்டிப்பாக வைக்கக்கூடாது. ஆனால் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் அந்த பிரச்சனை இல்லை, உங்கள் 2 பேரும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிற பட்சத்தில் மாதவிலக்கு டைமில் செக்ஸ் வச்சிங்கன்னா அந்த பெண்ணுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. அந்த பெண்ணுக்கு உடல் வலி குறையிறதுக்கு எளிமையான வழி இதுதான்.